அதாவது சனியாலையும் பயப்படணும் தேவையே கிடையாது. சனீஸ்வரன் என்பவர் தர்ம பிரபு. நம்மளுக்கு என்ன கர்மாங்கள் பண்ணுறோமோ அந்த கர்மத்துக்கு தகுந்து பலனை கொடுக்கவர் சனீஸ்வரன். அதுக்காக அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க பயப்பட வேண்டிய தேவையில்லை. அப்படி உங்களுக்கு தோஷங்கள் பரிகாரங்கள்னு செய்ய வேண்டியதாக இருந்தால் நீங்கள் திருநாகேஸ்வரம் இல்லை கீழ்பெரும்பள்ளம் திருப்பாம்புரம் சென்று அங்கே போய் வழிபடுமாறு சேர்க்க. அதான் ராகுக்கு அதிதேவதை துர்க்கையை வழிபடலாம். கேதுக்கு அதிதேவனை கேட்டால் சிவபெருமானும் விநாயகரை வளம் வந்தாலே விநாயகர் தான் அவர் மெயின் கேதுக்கு. அதனால் விநாயகரை வழிபடுறது ரொம்ப விசேஷம். அவர் தான் செல்வத்தை கொடுக்குறவர் கேது தான். கேது மாரி செல்வத்தை கொடுக்குற யாருங்க? செல்வத்தை கொடுப்பார், நல்ல சிந்தனை கொடுக்குறவர். அதோடு இல்லாமல் நம்ம ஸ்தல யாத்திரைகள் செல்லக்கூடிய பலன்லாம் கொடுக்குறவர்னா கேது தான். அதனால் நீங்கள் ராகுவும் கேது ரொம்ப இது பண்ணுவாங்கன்னு நிறையா பேர் சொல்லுவாங்க. அதனால் அதெல்லாம் பற்றி ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. ராகு மீன ராசிலேருந்து கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறார். கேது பகவான் கன்னிய ராசிலேருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இது குறிப்பிட்ட தான் பண்ணணும் தேவையில்லை. இந்த பயிற்சி இருப்ப எல்லா ராசிக்காரங்களும் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். அவருக்கு கருப்பு உளுந்து, ராகுக்கு கருப்பு உளுந்து, கேதுக்கு கொள்ளும் கொடுத்து பரிகாரம் செஞ்சுக்கலாம். திருப்பாம்புரங்கிற இடத்துல போய் நீங்கள் இந்த ராகுக்கும் கேதுக்கும் பரிகாரம் செய்யலாம். அதோடு இல்லாமல் ராகுவால் யாரும் பயப்படணும், கேதுவால் பயப்படணுங்கிற எதுவுமே கிடையாது. நம்மளுடைய கர்மாக்களை பொறுத்து தான் அதோட பலன்களே இருக்கும்.